எப்பவுமே வந்து ஜெயிச்சு தான் எதுவும் சேர்த்தமே இல்லை. வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இந்த இதில் நாகம் 16 பாடத்துடைய 16ஆம் பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அரசியல் எனக்கு தெரிஞ்ச அரசியல் நான் பேசிட்டு போயிடுறேன். அது என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அதிமுக என்ற கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டு மக்கள் பேராதரவு பெற்று 11 வருஷம் நம்ம நாட்டு ஆண்டாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? ஆனால் அவருடைய பாணியை பின்பற்றி இப்போ நிறைய திரைநட்சத்திரம் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. முன்னாடி ஆரம்பித்தாங்க, இப்போ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவரை தவிர்த்து திரைநட்சத்திரத்தில் அவரை தவிர்த்து இவர் யாருமே வந்து ஜெயிச்சு தான் எதுவும் சேர்த்தமே இல்லை. சரிங்களா? அவர் ஆரம்பிச்சது முக்கிய காரணமே வந்து பேராசையினால் ஆரம்பிக்கல. இப்போ உள்ள நடிகர்லாம் பேராசையினால் ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஆரம்பிச்ச முக்கிய காரணமே நிர்பந்தத்தில் ஆரம்பித்தார். அவர் கட்சியை சார்ந்திருந்தார். அந்த கட்சி வந்து அவர் கேட்ட பொறுப்பு வந்து கொடுக்காம வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினால வெளில வந்து தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக அவர் அதிமுக என்ற கட்சி ஆரம்பிச்சாரு. ஜெயிச்சு தன்னுடைய பலத்தையும் ஆளுமையை நிரூபிச்சார். 11 வருஷம் நிரூபிச்சார். தான் சாகுற வரைக்கும் நிரூபிச்சு இறந்து போனார். சரிங்களா? அந்த ஒரு அவர் ஆரம்பிச்சது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய ஆளுமை நிரூபிக்கணுன்ற கட்டாயத்திலாம் ஆரம்பிச்சார். ஆனால் இப்போ உள்ள திரை நட்சத்திரங்கள் வந்து ஒரு பேராசையினால ஒரு பெரும் புகழ் அடையணுன்றதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பேராசை பெருநஷ்டன்றது நிறைய நடிகர்கள் புரிஞ்சிருச்சு. அதுவும் புரியாமல் இந்த எம்ஜிஆர் மட்டுமே யோசனை பண்ணிட்டு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, நம்முடைய தலைவர்களை, நம்முடைய அரசியல் தலைவர்களை வந்து திரைக்களத்திலும் தேடக்கூடாது, போராட்டத்தில் தேடணும். அந்த போராட்டத்தில் நமக்காக நிற்கிற ஒரே ஆள் வந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும்தான். நமக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி, எந்த கஷ்டமானாலும் சரி, எந்த துன்பமானாலும் சரி, முதல் ஆளாக அவர் தான் மக்களுக்காக நிற்கிறாரு, எல்லாத்தையும் பேசுறாரு, போராடுறாரு. சரிங்களா? அதாவது தமிழ் தேசத்துக்காக முக்கியமாக அவர் போராடிட்டார். அவர் தவிர்த்து இவர் யாருமே இது வரைக்கும் போராடவே இல்லை. சரிங்களா? அவரை மாரி போராடவே இல்லை. அவரை மாரி இயற்கையை வந்து தில்லத்திலும் நமக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க யாருமே இல்லை. சரிங்களா? அதனால வருங்காலத்தில் எல்லாருமே திரைக்கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுறதை விட்டுட்டு நம்முடைய போராட்ட களத்தை பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம நாடு பெருநாடாக மாறும். ஏன்னா இப்போ குட்டிச்சோர நாடு வந்து சுடுகாடாக மாறிப்படும். சரி, நிறைய நம்ம நாடு குட்டிச்சோராக இருக்குது. இதுவே திறந்து வந்துச்சு வச்சுக்கலாம், நம்ம நாடு குட்டிச்சோர மாறிடும். தயவுசெய்து சொல்கிறேன், எல்லாருமே போராட்ட களத்தில் இருக்க நம்ம தலைவர்களை பார்த்து ஓட்டு போடுங்க. அதற்கு விவசாய சின்னம் சிறந்த சின்னம். செந்தமிழன் சீமான் மட்டும் நல்ல தலைவர். அவருக்கு ஓட்டு போடுங்க. 2026 தேர்தல் ஜெயிக்க வைங்க. சரிங்களா? இப்போ 11ஆம் படம் பாருங்க. 11ஆம் படத்துடைய பாடமும் எதிர்பாடமும் பாருங்க. பாடம் நிற்கிறோம். இது பாடம் இல்லையா? இப்ப எதிர்படம் பாருங்க. அடே எதிர்படம். அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா
ஏறி பகுலு அப்படியே அமுக்கி எடுத்து அடி, இது அடி. ஓகே, அப்படி கீழே ஏறுறோம், மேல ஏறுறோம். அப்படி சுற்றுக்கால் மாரி வச்சு சுற்றுக்கால் மேல வச்சு அடிக்கிறோம். அப்புறம் சுற்றுக்கால் வச்சு தடை அடி, அப்புறம் தடை அடி, அப்புறம் தடை அடி. நான் இருந்துச்சா மேல தலைக்கு அடிக்கிறோம். மேல தலைக்கு அடிக்கிறத தடுத்து திரும்பி குத்து, குத்தி இறங்கி இங்க பின்மண்டைக்கு அடிக்கிறத தடுத்து அப்படி பின்ன ஊட்டங்கள் அடிச்சு தட்டி அடிக்கிறோம். இது பாடம். இது எதிர்பாடம் பாருங்க. நிக்கிறோம், பகல் போடுறாங்களா, பகல் போட்டு நம்ம என்ன பண்றோம், ஸ்ட்ரெயிட்டா நெத்தி போட்டு இந்த போட்டு இருக்கல, சைடு போட்டு சைடு நெத்தி போட்டு அங்கே அடிக்கும், சுத்திக்கால் போடு அடிச்சு இறங்கி தடை தடை. சரிங்களா? அப்படியே அவங்க கீழே சொன்னாங்க, ஆடி இறங்குவோம். மேலிச்சுக்கு இடுப்பு கரிச்சு தலை கரிச்சு ஆடி வரும். இப்போ சுத்திகால் போதில்ல, சுத்திகால் பாருங்க. 1 2 3 அப்படிங்க, 1 2 3 திரும்ப 1 2 3 அப்படிங்க, 1 2 3 நிக்கிறோம்ல. இப்போ பாருங்க, நேரா இருந்து கம்ப மடக்கி நேரா தலைக்கு போடுறோம். தலைக்கு போட்டு திரும்பி திரும்பி குத்த தடுக்கும். தடுத்துருமா? இப்போ அவங்க இறங்குவாங்க, நம்ம ஏறுறோம். இறங்கும் போது நம்ம ஏறி தூக்கி தலைக்கடிச்சு காலுக்கு போட்டு தலைக்கடிச்சு ஆடி முடிக்கணும். நண்பர்களே, இதான் பாடம். சரிங்களா? அது ஏற்பாடம், இறங்கு பாடம். நம்மளோட இது சண்டை பயிற்சி உங்களுக்கு போட்டேன். சண்டை பயிற்சி நான் பின்னாடி போடுறேன். ஓகே, ஒரே இதில் போட்டோம்னா அது கொஞ்சம் குழப்பமாகுது. அதனால் சண்டை பயிற்சி பின்பகுதியில் போடுறேன். சரிங்களா? நண்பர்களே, திரும்ப சொல்கிறேன், நம்முடைய தலைவர்களை போராட்ட காலத்தில் மட்டுமே தேர்ந்தெடுங்கள். அரசியல் திரைக்களத்தில் தேர்ந்தெடுக்காதீங்க. திரை கவர்ச்சி என்பது அழகு. அது அழகு காலப்போக்கில் அப்படியே மங்கிடும், குப்பையாக மாறிடும். அழகு என்றைக்கும் நிறுத்த முடியாது. ஆனால் குணமும், போராடுற குணமும் போராடுற சிந்தனையும் தான் நமக்கு முக்கியமானது. அந்த போராட்ட குணமும் போராட்ட சிந்தனையும் யார்கிட்ட இருக்கோ அவங்க தலைவர் தெரிந்து அவங்க ஓட்டு போடுங்க. அது சிறந்த தலைவர் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும்தான். சின்ன விவசாய சின்னம் மட்டும்தான். 2026 நாம் தமிழருக்கு வாக்களித்து பெருவாரியை வெற்றி பெற செய்வோம். நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.